இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த 3D மாடல் தான் நம்ம ரிக் பண்ண போகிறோம். இந்த மாடலை ரிக் பண்ணுறதுக்கு பிளெண்டரில் நான் ஆட்டோ ரிக் ப்ரோ அப்படிங்கிற ஆட்-ஆன் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட மாடலில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் கர்சரை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். அடுத்து ரைட் சைடில் ஆட்டோ ரிக் ப்ரோ செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கெட் செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட வியூ போர்ட் வந்து ஃப்ரண்ட் வியூவாக சேஞ்ச் ஆகும். இப்போ மறுபடியும் ரைட் சைடில் இருக்கிற செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நெக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட வியூ போர்ட்டில் ஒரு பாயிண்டர் கிரியேட் ஆகும். அதை வந்து உங்கள் 3D மாடலோட நெக்கில் ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த பாயிண்டரை ப்ளேஸ் பண்ணும்போது உங்களோட ஃப்ரண்ட் வியூ அப்புறம் சைட் வியூ இந்த 2 வியூலையும் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்ததான் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் சின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட சின் அதாவது ஃபேஸில் இருக்கிற அந்த சின்னில் பாயிண்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். இது மாதிரி இந்த ஒவ்வொரு பாயிண்டரையும் 2 சைடில் இருந்தும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்ததான் ஆட் ஷோல்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஷோல்டர்ஸில் அந்த பாயிண்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்ததான் ஆட் பிரிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ஒவ்வொரு பாடி பார்ட்ஸையும் நம்ம மார்க் பண்ணணும். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஆர்மேச்சர் க்ரியேட் ஆகும். இப்போ பாடி செட்டப் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா சைடில் இருக்கிற செட்டிங்ஸில் ஃபேஸ் செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஃபேஸுக்கான ரிகிங் சிஸ்டம் கிரியேட் பண்ண போகிறோம். உங்களோட 3D மாடலை சாலிட் வியூவில் மாற்றுங்க. அப்போ தான் உங்களோட ஃபேஸ் செட்டப்புக்கான அந்த பாயிண்டர்ஸ் எல்லாமே தெரியும். இப்போ உங்களோட அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்டர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணுவீங்க. அதாவது அந்த ஐப்ரோஸ் அப்புறம் அந்த ஐ எல்லாமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை மூவ் பண்ணி உங்களோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களோட 3D மாடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது அந்த இயர்ஸ் அப்புறம் அந்த சீக்ஸ் இது எல்லாமே நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நோஸ் செட்டப் அப்புறம் உங்களோட மவுத் அப்புறம் அந்த சின் இது மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சுட்டே வாங்க. இப்போ உங்களோட ஃபேஷியல் செட்டப்பும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கிற செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபால் ஆப்ஜெக்ட் அதை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ உங்களோட 3D மாடலில் இருக்கிற அந்த ஐபாலை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். உங்களோட ஐபால் எங்கே பிளேஸ் ஆகிருக்கோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த லிஸ்ட் பாக்ஸில் போய் உங்களோட ஐபாலை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட 3D மாடலுக்கான ஆர்மேச்சர் எல்லாமே அந்த பாயிண்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக க்ரியேட் ஆகிருக்கு. இதுக்காக தான் இந்த ஆட்டோ ரிக் ப்ரோ அப்படிங்கிற ஆட்-ஆன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அந்த ஆர்மேச்சர் எல்லாமே க்ரியேட் பண்ணுறது. இதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதாவது அந்த லெக்கில் இருக்கிற அந்த ஆர்மேச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது உங்களோட லெக்கில் இருக்கிற அந்த ஆர்மேச்சர் வந்து அதில் ஐகே ஜாயின்ட்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா அது ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். பேக்கில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ஐகே ஜாயின்ட்ஸ் வந்து கரெக்டாக க்ரியேட் ஆகாது. அதுக்கடுத்தது உங்களோட ஃபுட்டில் இருக்கிற அந்த ஆர்மேச்சர் எல்லாமே கரெக்டாக க்ரியேட் பண்ணி வைங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. சைடில் இருக்கிற செட்டிங்ஸில் மேட்ச் டு ரிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஆர்மேச்சர் எல்லாமே கண்ட்ரோல் ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போது அந்த கண்ட்ரோல் ரிக்ஸை நம்ம மூவ் பண்ணும்போது அந்த 3D மாடல் மூவ் ஆகாது. ஏன்னா இதை நம்ம இன்னும் பைண்ட் பண்ணலை. அதனால் ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட 3D மாடலில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட கண்ட்ரோல் ரிக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் இருக்கிற செட்டிங்ஸில் அந்த ஸ்கின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பைண்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மாடல் வந்து பைண்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம போஸ்ட் மோடில் போய் உங்களோட மாடலை நம்ம மூவ் பண்ணலாம், அதாவது அனிமேட் பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் பெயின்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அது வந்து லெக்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம வெயிட் பெயின்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஐகே ஜாயின்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த லெக்கில். இருந்தாலும் இதில் கொஞ்சம் நம்ம வெயிட் பெயின்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபேஷியல் செட்டப்புக்கு வந்தோம் அப்படின்னா ஐ மூமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கடுத்ததாக மவுத் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே டிஃபார்மேஷனாக இருக்குது. இப்போ நம்ம இந்த டீத்தை வந்து கரெக்ட் பண்ணணும். அதாவது இது கொஞ்சம் டிஃபார்ம் ஆகுது. இப்போ மறுபடியும் ஆப்ஜெக்ட் மோடில் போய்ட்டு உங்களோட பாடியை வந்து ஹைட் பண்ணுங்கள். ஹச்சை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த டீத் வந்து டிஃபார்ம் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த டீத்தை கிளிக் பண்ணிவிட்டு டேப் கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு போங்க. இப்போ அதில் இருக்கிற வேர்டெக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சைடில் இருக்கிற செட்டிங்ஸில் வேர்டெக்ஸ் குரூப் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அதில் வந்து அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆல் வெர்டெக்ஸ் குரூப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற அப்பர் டீத்தில்
ஒரு வேர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா Alt L கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்பர் டீத் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். இப்போ அடுத்தது சைடில் இருக்கிற அந்த மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அசைன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது பாட்டமில் இருக்கிற அந்த டீத்தை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு வேர்டெக்ஸை செலக்ட் அதுக்கப்புறமா Alt + L கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த லோவர் டீத் வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கடுத்து தான் மறுபடியும் அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜா போன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்காக அசைன் பண்ணுங்கள். இப்போ உங்களோட 3D மாடல் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் மோடில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த 3D மாடலில் போஸ்ட் மோடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அனிமேட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த வெயிட் பெயின்ஸ், அப்புறம் அந்த டீத் டிஃபார்மேஷன், அதுக்கப்புறமா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட 3D மாடல் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது அனிமேட் பண்ணுறது ரொம்பவே கூலாக இருக்குது. இதுக்காக மட்டும்தான் நான் ஆட்டோரிக் ப்ரோவை செலக்ட் பண்ணினேன். ஜாவேஸ் வீடியோ முடிஞ்சிச்சா? அப்ராக்சிமேட்லி இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்குது சார். ஓகே. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.